கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 3 மாதமாக கண்ணிமை போல பாதுகாத்து இந்த 4ஆம் மாதம் அதிகாலை வேளையிலே இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த 4ஆம் மாதம் அதிகாலை வேளையிலே ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்குற அந்த வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம அன்போடு வாழ்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகழாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். பாருங்கள், எவ்வளோ அற்புதமான வாக்குத்தத்தம் கொடுக்குறப்ப 4ஆம் மாதம் 2025 பிறந்து 3 மாதமாக கண்ணிமை போல பாதுகாத்துக்கிறார். சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு உங்களை காணும்படியாக இந்த வீடியோ மூலமாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அடியனுக்கு உங்களுக்கும் அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்திருப்பார். இந்த நாளிலே இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தை உங்களை பார்த்து ஆண்டவர் பேசி நீ பயப்படாதன்றார். முதலாவது, நீ பயப்படாதப்பா, நான் 3 வருஷம் 2025 வந்து 3 மாதமாக உன்னை காப்பாற்றி கண்ணிமை போல் பாதுகாத்து வச்சுருக்கேன். நீ ஏன் பயப்படுற? பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத. உன் கவலையை பார்த்து நீ கவலைப்படாத. உன்னுடைய வேலை ஸ்தலத்தை பற்றி நீ குறித்து கவலைப்படாத. உன் பிள்ளையை குறித்து கவலைப்படாத. எதை பற்றி கவலைப்படாப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றாரு. நீ போன இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரிய ஒத்த நாமத்தை உனக்கு தரிச்சுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு இல்லையா? அதே போல் இந்த வசனத்தை உங்களோடு பேசுகிறார். நீ பயப்படாத, நீ உன்னோடு கூட இருக்கிற நான், என் மகன் நீ, என் மகப்பா நீ, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்றார். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் போது எத்தனை வாக்கு தத்தங்களை இந்த 4ஆம் மாதத்திலே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. நம்ம எல்லாத்தையும் சோதனைத்து கொள்ள போகிறோம். இந்த வசனத்தை கேட்குற உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் தொழில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இத்தனை நாள் 3 மாதமாக நடக்காத காரியங்கள் நடக்க போகிறது. ஏன்னு சொன்னால் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி நீ பயப்படாதுன்றார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகழாதப்பா, இது நடக்கலைன்னு திகழ்ந்து போகாத. வேலை சத்தில் ஒன்று நடக்கலைன்னு திகழ்ந்து போகாத. என் பையன் இது மாதிரி நடக்கலைன்னு பயப்படாத. நீ திகழ்ந்து போகாதாட. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகழாதே. நான் உன் தேவன். அவரு நம்ம தேவன்பா. எவ்வளோ பிரச்சனை வரும்போது உங்க கூட தான் இருக்கிறாரு. வியாதி வரும்போது உங்க கூட தான் இருந்தார். கஷ்டம் வரும்போது உங்க கூட தான் இருக்கிறாரு. கடந்துள்ள இருக்கும்போது உங்க கூட தான் இருக்கிறாரு. நீ பயப்படாதன்றாரு. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகழாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்துவேன். இந்த 4ஆம் மாதத்தில் உன்னை பலப்படுத்தி உன்னை பாதுகாத்து, 3 மாதம் பாதுகாத்தது இல்லைப்பா, இது விசேஷமாய் உன்னை பலப்படுத்தி பாதுகாக்க போகிறாராம். இந்த 4ஆம் மாதத்தில் உன்னை பலப்படுத்தி பாதுகாத்து உனக்கு சகாயம் பண்ண போகிறாராம். சகாயமே கிடைக்காத இந்த 3 மாதமாக அழிந்திருந்த அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உனக்கு சகாயம் பண்ண போகிறார். ஆண்டவர் சகாயம் பண்ண போகிறார். உன் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ண போகிறார். என் நீதியின் வழக்கறத்தால் உன்னை தாங்க போகிறன்றார். இவனால் யாரும் தாங்கலையே, யாரும் ஒன்று எனக்கு பயன்படுத்த முடியலையே, யாரும் எனக்கு ஒரு ஒத்தாசப்படலைன்னு நினைக்கிறியா? இயேசு உன்னை தாங்க போகிறார். இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் இந்த 4ஆம் மாதம் அதிகாலை வேளையில் உங்களோடு பேசுகிற, நீ பயப்படாதன்றாரு. எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். ரீக்கா பாலா தௌரா பாலாபா, இயேசு உங்களோட கூட இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்குற, இந்த வார்த்தை கேட்குற, இந்த 4ஆம் மாதத்தில் உங்கள் குறைவுகள்லாம் நிறைவாக்குற இயேசு உங்களோடு கூட. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகழாதே, நான் உன் தேவன். நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்க போகிறாருங்க. அவர் நீதியின் வலத்துக்கால் தாங்க போகிறாருங்க. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த 5 ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஒன்று சொல்கிறேன், கேட்டுங்க. நீ பயப்படாதன்றாரு. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன். பயப்படாதன்றாரு, உன்னோடு கூட இருக்கிறேன்றாரு. திகழாதேன்றாரு. நான் தான்ப்பா உன் தேவன்ன்றாரு. உன்னை பலப்படுத்த போகிறேன்றாரு. உனக்கு சகாயம் பண்ண போகிறேன்றாரு. அவர் நீதியின் வழக்கத்தால் தாங்க போகிறார். இத்தனை வாக்கு தத்தம் இந்த மாதத்தை 4ஆம் மாதத்தில் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க சகோதரனே, சகோதரிகளே. இந்த வார்த்தை கேட்குற உங்கள் குடும்பங்களை, உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த 4ஆம் மாதத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள். நடக்க வழியாத காரியங்கள் நடக்க போகிறது. ஆனால் இயேசு உங்களோடு கூட வந்துட்டார். ஏன்னா உன் தேவன் என்று சொல்லிட்டார். பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் நீதி வரத்தை தாங்க போகிறார். இத்தனை நாள் தாங்காதவங்களாம் கூட வந்து தாங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புகளாம் கொடுக்காத கடன் திரும்பி வரும். வாங்கின கடன் திருப்பி கொடுக்க போகிறாங்க. வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. ஏன்னா இயேசு உங்களோடு கூட வந்துட்டார். பயப்படாதப்பா, 3 மாதம் பட்ட பாடு போதும். இந்த 4ஆம் மாதத்தில் உன்னை உயர்த்த போகிறேன். என் நீதி வழக்கத்தில் உன்னை தாங்க போகிறேன்பா.
நீ பயப்படாதுன்னு சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த முதல் நாளிலே 4ஆம் மாதம் முதல் நாளில் அதிகாலை வேளையிலே உங்களை காணவும் இந்த வசனத்தை பேசவும் ஆண்டவர் எனக்கு இடுப்பு தந்தார் அடியானுக்கு. உங்களுக்கும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுகிற எல்லா வீடியோவும் உங்களிடத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.